அனைவருக்கும் வணக்கம். இப்போ நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிற தகவல் திருமணத்திற்கு ஜாதக பொருத்தம் பார்க்குறத பற்றி தான் சொல்ல போகிறேன். இந்த ஜாதக பொருத்தம் பார்க்கும்போது சில பேர் சில குடும்பங்களில் ஜாதகம் பார்க்க மாட்டாங்க, பொருத்தங்கள் பார்க்க மாட்டாங்க. இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா சில குழந்தைகளுக்கு ஜாதகமே எழுதியிருக்க மாட்டாங்க, எந்த விதமான ஜாதகமும் அவங்கள்ட்ட இருக்காது. அப்படிப்பட்டவங்க மனசுக்கு பிடிச்சிருந்தோம்னா ஜாதகம் பார்க்காமலே கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. இந்த மாதிரி இடங்கள்ல சில சில பேருக்கு வாழ்க்கை நல்லபடியாக அமைஞ்சிடும், ஜாதகம் பார்க்காம பொருத்தங்கள் பார்க்காம கல்யாணம் பண்ணுறது. ஆனால் சில பேர் பார்த்திங்கன்னா ஏதாவது பிரச்சனைகள் வரும். பையனுக்கும் பொண்ணுக்கும் அந்த பிறந்த அமைப்புப்படி அந்த ராசி பொருத்தங்கள் சரியாக இல்லாத பட்சத்தில் அவங்களுக்கு பிற்காலத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும். இதே மாதிரி திருமணத்திற்கு ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ணுறவங்க, பொருத்தங்கள் பார்த்து கல்யாணம் பண்ணுறவங்க, இவங்களுக்கும் சில இடங்களில் பிரச்சனைகள் வரத்தான் போகுது. 4 ஜோசியர் 5 ஜோசியர்னு மாறி மாறி ஜோசியர்கிட்ட ஜாதகத்தை கொண்டு பார்ப்பாங்க. ஆனாலும் அப்போ ஜாதகம் பார்த்து பொருத்தங்கள் பார்த்து கல்யாணம் பண்ணுற இடங்கள்லையும் பிரச்சனைகள் வரத்தான் செய்யுது. அதுக்கு என்ன காரணம்னா, இவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சரியாக இல்லாமல் இருக்கலாம், அல்லது அந்த ஜாதகத்தை பொருத்தம் பார்த்து கொடுக்குற ஜோசியர் சரியாக பார்க்காமல் இருந்திருக்கலாம். ஏதாவது ஒரு காரணம் இருந்திருக்கலாம். இந்த பொருத்தங்கள் பார்க்கும்போது சில பேர் ஜாதகத்தில் 10 பொருத்தம் இருந்தால் போதும், 11 பொருத்தம் இருந்தால் போதும்னு மட்டும் பார்த்துருவாங்க. ஆனால் இந்த 10 பொருத்தம் என்பதை சொல்லுவதை விட, பையனுக்கோ பொண்ணுக்கோ ஜாதகத்தில் தோஷங்கள் இருக்குதா, அல்லது பையனுக்கும் பொண்ணுக்கும் 2 பேருடைய ஜாதகமும் பொருந்தி போகுதா, நட்சத்திர பொருத்தங்கள் இருக்குதா, செவ்வாய் தோஷம் இருக்கா, சர்ப்ப தோஷம் இருக்கா, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இந்த செவ்வாய் தோஷம் சர்ப்ப தோஷம் வரும்போது அந்த 2 பேரில் யாராவது ஒருத்தருக்கு செவ்வாய் தோஷம் கடுமையாக இருந்து இன்னொருத்தருக்கு இல்லாமல் இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனைகள் இருக்கும் வாழ்க்கையில். அதாவது செவ்வாய் தோஷம் பொறுத்த வரைக்கும் இருந்தால் 2 பேருக்கும் இருக்கணும், இல்லைன்னா 2 பேருக்கும் சுத்தமான ஜாதகமாக இருக்கணும். ஒருத்தருக்கு கடுமையான தோஷம் இருக்குது, இன்னொருத்தருக்கு சுத்தமான ஜாதகம், இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக பிற்காலத்தில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். எங்கிட்ட நிறைய பேர் திருமண பொருத்தம் பார்க்க வந்திருக்காங்க. அதில் ஏற்கனவே அந்த பொருத்தம் பார்க்காம கல்யாணம் பண்ணிட்டவங்கெல்லாம் சில பேர் வாழ்க்கையில் சந்தோஷமாக இல்லை. அது ஒருத்தருக்கு தோஷங்கள் இருக்குது, இன்னொருத்தருக்கு இல்லாமல் கல்யாணம் பண்ணிட்டவங்களுக்கு வாழ்க்கையில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். கண்டிப்பாக கணவன் மனைவிக்கிடையே ஒரு பொருத்தங்கள் இருக்காது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. ஒருத்தர் சொல்கிறத இன்னொருத்தர் கேட்க மாட்டாங்க. அந்த ஈகோ பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே. இன்னும் சில குடும்பங்களில் சில அந்த கணவன் மனைவிக்கிடையே உள்ள பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா, திடீர்னு ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் 2 பேரில் யாருக்காவது ஒருத்தருக்கு திடீர் விபத்துகள் ஏற்படும், அல்லது வேறு ஏதாவது பிரச்சனைகளில் மாட்டிகிட்டு இருப்பாங்க. இன்னும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் கணவன் மனைவிக்கிடையே ஒரு 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 அன்பு பாசம் இருக்காது. எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. கடைசியில் ஒரு கட்டத்தில் டைவர்ஸ் வாங்கிட்டு பிரிஞ்சு போயிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி இந்த செவ்வாய் தோஷம் ஒருத்தருக்கு இருக்குது, இன்னொருத்தருக்கு இல்லாமல் இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணிட்டா அவங்க வாழ்க்கையில் இந்த மாதிரி பிரச்சனை நிறைய, என்னுடைய அனுபவத்தில் நான் நிறைய பார்த்துருக்கேன், நிறைய குடும்பங்களில். அப்போ இந்த செவ்வாய் தோஷம் அப்படின்னு வரும்போது ஜாதகத்தில் இந்த செவ்வாய் 2, 4, 7, 8, 12ஆம் இடங்களில், ராசி இலக்கணத்துக்கு 2, 4, 7, 8, 12ஆம் இடங்களில் அமரும்போது செவ்வாய் தோஷம் உருவாகிறது. இந்த செவ்வாய் தோஷம் 7ஆம் இடத்துலையும் 8ஆம் இடத்துலையும் இருந்தால் அது கடுமையான செவ்வாய் தோஷம். மற்ற இடங்களில் இருக்கும்போது மிதமான செவ்வாய் தோஷம். அப்போ இந்த கடுமையான செவ்வாய் தோஷம் ஒருத்தருக்கு இருக்குது, இன்னொருத்தருக்கு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அது அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாது. அது ஒரு பொருந்தாத ஜாதகம், பொருத்தமில்லாத ஒரு திருமண வாழ்க்கையை அமைஞ்சிடும். கண்டிப்பாக இந்த மாதிரி இந்த 2 பேருக்கும் ஒருத்தருக்கு தோஷம் கடுமையாக இருக்குது, இன்னொருத்தருக்கு இல்லை, ஆனால் அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்சி போச்சு, கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா அது அவங்களுடைய அமைப்பு, அவங்களுடைய தலைவிதி அப்படின்னு நினைக்க வேண்டியதுதான். ஆனால் வாழ்க்கையில் பிற்காலத்தில் நிறைய பிரச்சனைகள்
அதான் 2 பேரும் வந்து இந்த மாதிரி ஒருத்தருக்கு செவ்வாய் தோஷம் இருக்குது, இன்னொருத்தருக்கு இல்லைன்னா என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் வரேன்னா, 2 பேரும் சில சில இடங்களில் வந்து கணவன் மனைவி வந்து நல்ல அன்பாக இருப்பாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப விட்டு கொடுக்காம 2 பேருமே ரொம்ப அந்யோன்யமாக இருப்பாங்க. ஆனால் 2 பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு திடீர்னு விபத்துகள் ஏற்படும். இந்த செவ்வாய் தோஷம் செய்யக்கூடிய என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்துருக்கிறது அப்படி தான். செவ்வாய் தோஷம் ஒருத்தருக்கு இருக்குது கடுமையாக, இன்னொருத்தருக்கு இல்லை, கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா 2 பேருமே நல்லா அன்பாக இருப்பாங்க. ஆனால் 2 பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு திடீர் விபத்துகள், வண்டியில் போவாங்க, திடீர்னு ஆக்சிடெண்ட் ஆயிரும். அல்லது இன்னும் சில குடும்பங்களில் எப்படி ஆயிருக்குன்னா, எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. கடைசியில் வந்து அந்த சண்டை பெரிய பிரச்சனையாகி டைவர்ஸ் வாங்கிட்டு 2 பேரும் பிரிஞ்சு போயிடுவாங்க. இது மாதிரியான ஏதாவது பிரச்சனைகள் அந்த செவ்வாய் தோஷம் ஒருத்தருக்கு இருக்குது, இன்னொருத்தருக்கு இல்லாமல் இருக்கிறவங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க வாழ்க்கையில் இப்படி ஏதாவது பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ செவ்வாய் தோஷம் பையனுக்கு இருக்குதுன்னா கண்டிப்பாக அந்த செவ்வாய் தோஷம் இருக்கிற பொண்ணை தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். இல்லைன்னா 2 பேருக்கும் சுத்த ஜாதகமாக இருக்கணும், எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ ஒருத்தருக்கு செவ்வாய் தோஷம் இருக்குது, இன்னொருத்தருக்கு இல்லைன்னா கண்டிப்பாக கல்யாணம் பண்ணக்கூடாது. உங்கள் குடும்பங்களில் உங்கள் மகனுக்கு மகளுக்கு திருமணங்கள் வரும்போது ஜாதகம் பார்க்கணும், பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை பண்ணுங்கள். ஆனால் உங்கள் ஊரில் நல்ல அனுபவம் உள்ள நல்ல ஜோதிடர்கிட்ட நீங்கள் கொண்டு காட்டி உங்களுடைய மகனுக்கு மகளுக்கு சரியான பிறந்த தேதியை நீங்கள் அந்த ஜாதகத்தை கொடுத்து பாருங்கள். சில நேரங்களில் வந்து நீங்கள் கொடுக்குற அந்த பிறந்த டேட் ஆஃப் பர்த்து தப்பாக இருக்கிறான். அந்த நீங்கள் தவறாக கொடுக்குற அந்த டேட் ஆஃப் பர்த்தை வச்சு அந்த ஜோதிடரும் ஒரு தவறான ஒரு கணிப்பை சொல்லிடுவார், அது தப்பாக போயிடும். அப்போ நீங்கள் கொடுக்குற அந்த ஜாதகம் வந்து ஒரு உண்மையான ஜாதகமாக இருக்கணும். சரியான பிறந்த நேரம், டேட் ஆஃப் பர்த் எல்லாம் கொடுத்தீங்கன்னா பார்க்குறதுக்கும் பார்த்து சொல்வதற்கும் வசதியாக இருக்கும். உங்கள் குடும்பங்களில் யாருக்காவது உங்கள் மகனுக்கு மகளுக்கு திருமணங்கள் வரும்போது ஜாதகம் பார்த்தா கல்யாணம் பண்ணணும், பொருத்தம் பார்த்தா கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு சரியான விதத்தில் அந்த பொருத்தங்கள் 10 பொருத்தம், 11 பொருத்தம் அல்லது தோஷங்கள், செவ்வாய் தோஷம், அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சர்ப்ப தோஷம், இப்படி நிறைய தோஷங்கள். இந்த தோஷங்களுக்கு தோஷ நிவர்த்தி என்ன, ஏன்னா பரிகாரங்கள்லாம் கேட்பாங்க. தோஷங்கள் இருக்குது, ஒருத்தருக்கு தோஷங்கள் இருக்குது, இன்னொருத்தருக்கு தோஷம் இல்லை, கல்யாணம் பண்ணிக்கணும், ஆனால் இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னு கூட சில பேர் கேட்பாங்க. அப்போ தோஷங்கள் இருக்குதா, ஜாதகம் பொருந்தி போகுதா பையனுக்கும் பொண்ணுக்கும், இந்த கல்யாணம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, இதெல்லாம் வந்து சரியாக நாங்கள் பார்த்து சொல்லுவோம். உங்கள் குடும்பங்களில் யாருக்காவது மகனுக்கு மகளுக்கு திருமணங்கள் வரும்போது ஜாதகம் பார்க்கணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் கொடுத்துருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சரியாக அந்த திருமண பொருத்தங்கள் பார்த்து சொல்லுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.